வணக்கம். நாம இப்போ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய 8வது நாமத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த 8வது நாமத்தை சொன்னா என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பெரியவர்களை கேட்டா அவங்க சொல்றாங்க, நினைச்ச காரியம் அனைத்தும் நடக்குமாம், உலகமே நமக்கு வசப்பட்டு நிற்குமாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய 8வது நாமம் இருக்கு. அந்த நாமத்தை எப்படி உச்சரிக்கணும், அதனுடைய பொருள் என்ன, அதை எப்படி நாம தியானம் செய்தா அம்பிகையினுடைய அருளை எளிதா பெறலாம், இப்படி எல்லா விஷயங்களும் தெரியணும் அப்படின்னா இந்த காணொளிய முழுசா பாருங்க. பாசம் பிரபூரித மகா சுமதி பிரகாஷோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி மகிம்ன ஸ்துதியில அம்பிகையினுடைய கையில இருக்கக்கூடிய பாசாயுதத்தை யார் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வசப்பட்டு இந்த உலகம் முழுக்க அவர்கள் காலில் விழுந்து வணங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய 8வது நாமமானது இருக்கு. ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய 8வது நாமமாக இருக்கு. இந்த நாமத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமக அப்படின்னு சொல்லணும். ராக அப்படிங்கிற வார்த்தையில வரக்கூடிய க சமஸ்கிருதத்துல 3வது கவா இருக்கு. பாஷாட்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த இட்டு 4வது டவா இருக்கு. இதை நாம கவனிச்சுண்டு அடுத்த சமயத்துல இந்த நாமத்தை சொல்லும் போது சொல்லணும். சரி, இந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பாசத்தின் வடிவத்துல, அதாவது பந்த பாசத்தினுடைய வடிவத்துல, ஆசையினுடைய வடிவத்துல இருக்கக்கூடியது அம்பிகையினுடைய கையில இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிற ஆயுதம். அதாவது ஆசை அப்படிங்கறதினுடைய வடிவத்துல இருக்கக்கூடியது அம்பிகையின் கையில இருக்கக்கூடிய பாசம். இந்த உலகத்துல நம்மளை திருப்பி திருப்பி பிறக்க வைக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த உலகாய விஷயங்கள் மேல நாம வைத்திருக்கக்கூடிய ஆசைதான். அந்த ஆசை அப்படிங்கிற விஷயம்தான் இந்த உலகத்துல நம்மை இறுக்கி அணைத்து கட்டி வச்சிருக்கு. அதனாலதான் நம்ம உடலானது அழிந்தாலும் நம்ம ஆன்மா மாயையான இந்த உலகத்துல திரும்பி திரும்பி பிறக்குது. இப்போ இந்த மாயை அப்படிங்கிற உலகத்துல இருந்து விடுபட்டு அம்பிகையினுடைய நிஜமான பாதத்துல நாம சரணடையணும் அப்படின்னா இந்த மாயை அப்படிங்கிற கட்டை அவிழ்க்கிறதுக்கு பலமான இன்னொரு கட்டை போடணும். அந்த பலமான இன்னொரு கட்டு என்ன அப்படின்னா அம்பிகை மேல நாம வைக்கக்கூடிய பக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்டு தான் அது. அந்த வகையில அம்பிகையின் மேல பக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இறுக்கமான ஒரு கட்டை போட்டு உலகாய விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஆசையை நாம நீக்கினோம் அப்படின்னா நமக்கு எளிதில அனைத்து துன்பங்களும் நீங்கி நிறைவான இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமக அப்படிங்கிற நாமம் அம்பிகையின் கையில இருக்கக்கூடிய பாசாயுதம் மனிதர்களினுடைய ஆசையை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் மனதுல ஏற்படக்கூடிய ஒண்ணு. இந்த மனதுதான் ஐம்புலன்கள், மெய், வாய், விழி, நாசி, செவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 இந்திரியங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த மனமானது இந்த 5 இந்திரியங்களால, கண்களால் வரக்கூடிய சுகம், காதால் வரக்கூடிய சுகம், நாக்கால் வரக்கூடிய சுகம், இப்படின்னு இந்திரியங்களால் கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு அடிமைப்பட்டு விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா மனத்தை இந்த இந்திரியங்களானது அடக்கி ஆட்சி செய்யும். அதே சமயத்துல மனமானது இந்த இந்திரியங்களை அடக்கி ஆட்சி செய்தால் நம்ம மனதை கட்டுப்படுத்தி உயர்ந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையலாம். அதை குறிப்பதற்காக தான் ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமக அப்படிங்கிற நாமமானது சொல்லப்பட்டிருக்கு. இது மிகவும் தத்துவார்த்த ரீதியான பொருள். ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தேவத்தை அம்பிகையினுடைய பாசாயுதத்திலிருந்து தோன்றியதாக சொல்லப்படுது. அந்த தேவதையை தான் நாம அஸ்வாரூடா அப்படின்னு சொல்றோம். அஸ்வம் அப்படின்னா குதிரை, ஆரூடா அப்படின்னா குதிரையின் மேல் ஏறி வரக்கூடிய தேவி அப்படின்னு சொல்லப்படுது. அம்பிகையினுடைய குதிரைப்படை தலைவியாக இந்த தேவியானவள் சொல்லப்படுகிறாள். மனமானது இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 இந்திரியங்கள் முதல்லயே பார்த்தா போல கண், வாய், மூக்கு, செவி, நாசின்னு சொல்லப்படக்கூடிய 5 இந்திரியங்களையும் அடக்கி ஆட்சி செய்யணும். அதை குறிப்பதற்காக தான் எப்படி குதிரைகள் வேகமாக செல்கிறதோ அதை போல கண்ணும் காதும் அதனால் வரக்கூடிய இன்பங்களை தேடி குதிரையை போல ஓடுது இல்லையா, அந்த குதிரையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு குதிரையின் மேல் பயணிக்கக்கூடிய ஒரு தேவியாக இந்த அஸ்வாரூடா தேவியானவள் இருக்காங்க. இந்த அஸ்வாரூடா தேவியானவளை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பானது ஏற்படுது. சொல்ல போனா இந்த அம்பிகையினுடைய, அதாவது அஸ்வாரூடா தேவியினுடைய மந்திரத்துல பரமேஸ்வரி அப்படிங்கிற வார்த்தை வருது. அதாவது தனக்கு மிஞ்சின ஒரு தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சாட்சாத் அந்த லலிதா பரமேஸ்வரியினுடைய திருவுருவமாகவே இந்த அஸ்வாரூடா தேவியானவள் இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இந்த உடல்ல இருக்கக்கூடிய யோக சக்தியான குண்டலினி சக்தியை நாம அடையணும் அப்படின்னாலும் நாம மனதை கட்டுப்படுத்தி மூச்சை கட்டுப்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய சக்திகளை உணர வேண்டியதாக இருக்கு. அந்த உடல்ல இருக்கக்கூடிய யோக சக்தியை உணர்வதற்கும் இந்த அஸ்வாரூடா தேவியானவள் உதவி புரிகிறாள் அப்படிங்கிறது அனைவரும் அனுபவத்தில் கண்ட உண்மை. அது மட்டும் இல்லாம குதிரை அப்படின்னாலே செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். செல்வத்தை குறிக்கக்கூடிய குதிரையின் மேல ஏறி ஆரோகணித்து வரக்கூடிய இந்த அஸ்வாரூடா தேவியானவள் அம்பிகையினுடைய கையில இருக்கக்கூடிய பாசாயுதத்திலிருந்து தோன்றியதாக சொல்லப்படுது. அதனால இந்த அஸ்வாரூடா தேவியை வணங்கி நாம இந்த ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்லும் பொழுது அந்த அம்பிகையினுடைய பூரணமான அருளானது நமக்கு ஏற்பட்டு இந்த உலகமே நமக்கு வசப்பட்டு நின்று நாம நினைத்த அனைத்து விதமான காரியங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில நாமும் மனதால் அம்பிகையின் கையில இருக்கக்கூடிய பாசாயுதத்தையும் அம்பிகையினுடைய குதிரைப்படை தலைவியான அஸ்வாரூடா தேவியையும் மனதால் நினைத்து கொண்டு முடிந்த போது இந்த ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமத்தை நாம ஜபித்தோம் அப்படின்னா நமக்கும் நாம நினைத்த காரியமானது நடக்கும். நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானமானது கிடைக்கும். மனதில் அம்பிகையின் மேல பக்தியானது ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். உலகமே நமக்கு வசப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது.